ஹாய் கைஸ், இப்போது நம்ம காளான் பண்ணையில் பேக் போட்டு ஒரு 30 நாள் ஆகிருக்கும். அந்த 30 நாள் ஆனாலும் அந்த மைசீலியம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். எந்த ஒரு கண்டாமினேஷனும் இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஸ் வரவே வராது. 30 நாள் ஆனாலும் சரி, 35 நாள் ஆனாலும் சரி, நமக்கு பட்ஸ் வரவே வராது. அது ஏன்னா அந்த பேக்கை போய் பாருங்கள், எல்லா பக்கமும் மைசீலியம் ஒரு இடத்துல கூட விடாமல் நல்லா கேப் ஃபுல்லாக மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி பிளேடோ இல்லை கத்தியோ எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல, ஒரு 2-3 இடத்துல லைட்டாக அந்த மாதிரி கோடு போட்டுவிடுங்க. ஏன்னா அந்த மைசீலியத்தினால ஃபுல்லாக வெளியே வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டிங்கன்னா அந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா சுவாச்சு நல்லா மறுபடியும் மைசீலியம் வெளியே வரும். பாருங்க, இது நம்ம ஃபார்ம்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 பெட்டு மைசீலியம் வரவே இல்லை. மைசீலியம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனால் பட்ஸு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 30 நாள் பக்கமாக ஆகிப்போச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அப்படி வரலின்னா ஜஸ்ட்டு போய் செக் பண்ணுங்கள். போய் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிளேடில் லைட்டாக கீரல் மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு 3 நாள் 4வது நாளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கீரல் போடும்போது கொஞ்சம் ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ ஒரு 3 இடத்துல போடுங்க போதும். ஏன்னா ஃபஸ்ட் ஈல்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் செகண்ட் ஈல்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபார்ம் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் பண்ண ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ட்ரைனிங் தேவைப்படுறீங்க, கால் பண்ணுங்கள். பை கைஸ்.